அனைவருக்கும் வணக்கம். மந்திரங்களும் மன அமைதியுங்கிற அந்த தலைப்பிலிருந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். அந்த மந்திரங்கள்ங்கிற ஒரு விஷயம் மன அமைதி எப்படி கொடுக்குதுன்னு. அதாவது உடல் சார்ந்த நோய்கள் இருந்தால் இன்றைக்கி நிறைய மருத்துவங்கள் வந்தாச்சு. அந்த மருத்துவங்கள் மூலமாக உடல் நோயை நம்ம தீர்த்துக்க முடியும். ஆனால் மனம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதுக்கான தீர்வை நாம் எங்கே தேட முடியும்? அதுக்கான விஷயங்கள் எந்த இடத்துல இருக்குன்னா ஆன்மீகம் நமக்கு வழிகாட்டுது. ஆன்மீகத்தில் பக்திங்கிற அந்த ஒரு வடிவத்தில் நமக்கு தேவையான மன அமைதி நமக்கு கிடைக்கும். அதாவது சில குடும்பங்களில் தலைமுறையாக சில பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும், அது முடிவுக்கே வராது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நமக்கு எதில் தீர்வு கிடைக்கும்னு நம்ம தேடுவோம். அதுக்கான ஒரு ரெமடியாக தான் இந்த மந்திரங்களும் மன அமைதியுங்கிறத நம்ம எடுத்திருப்போம். இதில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அந்த மந்திர பேர் என்னென்னா ஓம் நமோ நாராயணா. அதாவது நாராயண அஷ்டாட்சரம்ங்கிற அந்த மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாராயண அஷ்டாட்சரம்னா என்னென்னா ஓம் நமோ நாராயணாங்கிற அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 8 எழுத்து மந்திரம்னு சொல்கிறாங்க. எப்படி ஓம் நமோ நாராயணா 8 எழுத்து மந்திரம் ஆகுதுன்னா, ஓம்ங்கிறது 1 எழுத்து, நமோங்கிறது 2 எழுத்து, நாராயணாங்கிறது 5 எழுத்து. ஆக மொத்தம் கூட்டும்போது 8 எழுத்து சொல்கிறாங்க. இந்த 8 எழுத்து மந்திரத்துக்கு இன்னொரு பேர் அஷ்டாட்சரம். அஷ்டங்கிறது 8, அக்ஷரங்கிறது எழுத்து, அஷ்டாட்சரங்கிறது 8, ஷரங்கிறது எழுத்து. ஸோ மொத்தம் 8 எழுத்துக்களால் உருவான ஒரு மந்திரம் தான் நாராயண அஷ்டாட்சரம் சொல்கிறாங்க. இந்த மந்திரங்களை சொல்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு நாராயண உபநிஷத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி பலன்கள்லாம் கிடைக்குதுன்னா, ஒரு நாளைக்கு 100 தடவை சொன்னாங்கன்னா அவங்களுடைய பஞ்சமா பாதகங்கள் செஞ்சிருந்தால் கூட அதெல்லாம் பஞ்சு போல் மறைஞ்சிடும் சொல்கிறாங்க. அடுத்து அவங்களுடைய ஆயுள் நீண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த விதமான ஆபத்துக்களும் அவங்களுக்கு வராது சொல்கிறாங்க. தீமைகளும் துன்பங்களும் தொடராது சொல்கிறாங்க. அந்த மந்திரத்தை சொல்லக்கூடியவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்னா வசீகரத்தோடு இருக்கும்னு சொல்கிறாங்க. எல்லா செல்வங்களும் அந்த மந்திரத்தை சொல்கிறதுனால கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயந்தான். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வேளையில் சொல்லும்போதும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, நம்ம காலையில் எழுந்த உடனே இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால நேற்று ராத்திரி செஞ்ச தவறுகள் முழுசாக அந்த தவறுகள் செய்ததுனால ஏற்பட்ட பாவம் தீரும் சொல்கிறாங்க. மாலையில் இந்த ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை சொல்லும்போது பகலில் நாம் செய்த தவறுகளுக்கான தீர்வு கிடைக்கும் சொல்கிறாங்க. அந்த பாவமே அந்த பகலில் செய்த அந்த பாவம் மறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அடுத்து உச்சி பொழுதில் 12 மணி நேரம் பகல் 12 மணிக்கு நம்ம சொல்லும்போது 5 விதமான மகா பாதகங்களும் உப பாதகங்களும் அந்த பாதகங்கள் செய்த அந்த தவறுகள் மறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை யாரெல்லாம் உச்சாடனம் பண்ணாங்க அப்படின்னா, சிவவாக்கியருங்கிற சித்தர் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த 8 எழுத்து மந்திரம் தான் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ராமானுஜருக்கு அவருடைய குரு ஓம் நமோ நாராயணாங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அவர் ஒரு விஷயத்தையும் சொன்னாராம். இந்த மந்திரத்தை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாராம். இது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு மந்திரம்னு. அப்போது அந்த ராமானுஜர் சொன்னாராம், எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நான் நரகத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதோடு மட்டும் இல்லாமல், திருக்கோஷ்டியில் இருக்கக்கூடிய சௌமி நாராயணா கோவில், அந்த கோவில் கோபுரத்து மேலே ஏறி நின்று ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை இந்த உலகத்துக்கே அவர் அறிவிச்சாரு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை தொடர்ந்து உச்சாடனம் பண்ணக்கூடிய ஒரு மகான் நாரத முனிவர். அவர் எப்போவுமே இந்த ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு தடவை என்ன நடந்தது, அவருக்கு ஒரு சின்ன கர்வம். என்னென்னா, நம்மளை மாதிரி வேறு யாருமே இதை சொல்கிறது கிடையாது, இந்த மந்திரத்தை சொல்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கர்வம் அவருக்கு இருந்தது. ஒரு தடவை மகாவிஷ்ணுவை சந்திக்கும் போது நேரடியாகவே அவர் கேட்டார். என்ன கேட்டாருன்னா, நீங்கள் இந்த மந்திரத்தை என்னை தவிர வேறு யாராவது அதிகமாக சொல்கிறாங்களா அப்படின்னு அவர் கேட்டார்.
அப்போ மகாவிஷ்ணு வந்து என்ன சொன்னார், சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பூமியில் ஒரு 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 குடியானவனை அவர் காட்டார். அவர் காட்டிட்டு அவன் கூட போய் ஒரு நாள் முழுக்க இருந்து பார்த்துட்டு வா, அவன் எத்தனை தடவை சொல்கிறான் நீயே கேட்டுட்டு வான்னு. அவரும் வந்து அந்த உழவன் வீட்டுக்கு போகிறாரு, அந்த குடியானவன் வீட்டுக்கு போகிறாரு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கார். அவருக்கு ஒன்றும் அந்த குடியானவன் வாயிலேருந்து அந்த மந்திரம்லாம் எதுவுமே வரல. 2 தடவை வந்துடு. என்னென்னா விடிய காலையில் எழுந்துக்கும் போது சொன்னாங்க, அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும்போது 2 தடவை தானே சொன்னார். இவனை போயிட்டு சிறந்த பக்தன்னு மகாவிஷ்ணு சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறார். அவர் 2 தடவை தானே சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னை விட அவர் பெஸ்ட்டு சொல்கிறீங்களேன்னு. அப்போது அவர் என்ன சொன்னாராம் மகாவிஷ்ணு, ஒரு உள்ளங்கையில் அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு அதில் அகல் விளக்கை எடுத்துக்க சொன்னார். ஒரு நாள் முழுக்க இந்த பூமியை நீ சுற்றி வா, சுற்றி வரும்போது ஒரு துளி எண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது, அந்த விளக்கும் அணையக்கூடாது, இதை நீ செய்யின்னு சொன்னாராம். அதே மாதிரி அவர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நிற்கும்போது மகாவிஷ்ணு கிட்ட சொன்னாரா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தாங்க நான் பண்ணேன், ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தலை, விளக்கும் அணையலைன்னு. அப்போது மகாவிஷ்ணு நாரதர்கிட்ட கேட்டாராம், என்னுடைய நாமத்தை எத்தனை தடவை சொன்னேன்னு. அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. அவர் கேட்டாராம், நீங்கள் இந்த வேலையை கொடுத்தீங்க, எனக்கு இதில் தான் கவனம் இருந்தது, உங்களுடைய பேர் எனக்கு ஞாபகத்துக்கே வரல. அப்போது அந்த மகாவிஷ்ணு சொன்னாராம், ஒரு நாள் ஒரு சின்ன வேலை, இந்த வேலையை கொடுத்ததுக்கே நீ என்ன முழுக்க மறந்துட்ட. ஆனால் அந்த உழவனுக்கு, அந்த குடியானவனுக்கு எவ்வளோ கடமை, எவ்வளோ பொறுப்புகள் அத்தனையும் இருந்தும் கூட அந்த 2 வேலை அவன் சொல்கிறான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத அவர் உணர்த்தினாராம். இதை வந்து நாரதரும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இந்த மந்திரங்கிறது ஏன் வந்து நம்ம இந்த மந்திரத்தோட தன்மைகளை இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோன்னா, சில மனிதர்கள் வந்து குற்ற உணர்வில் வந்து மாட்டிக்குவாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இந்த தப்பு செய்யாமல் இருந்திருக்கக்கூடாதா, இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் செய்த தவறு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எனக்கு கொடுத்துடுக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு தீர்வு தான். சிலப்பதிகாரத்தில் கூட ஒருவர் உழுவினை உறுத்து வந்து உருட்டும் சொல்லிட்டு, அதாவது நாம் போன பிறவியில் செய்த தவறுகள் எத்தனை ஜென்மமானாலும் அது விடாது, அதோடைய பலனை அதுக்கு அனுபவிக்கே ஆகணும்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரம் வந்து சரியான ஒரு பலனை கொடுக்கும். வம்சமாக சில பிரச்சனைகள், அதாவது கொத்து தகராறு, வீட்டில் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாது, இல்லை குழந்தை பிறக்காது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும்போது அவர்கள் தலைமுறை செய்த பாவங்கள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குற்றங்கள் இல்லாத தலைமுறையை உருவாக்குவதற்கு இந்த மந்திரம் நமக்கு உதவி செய்யும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you.